வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமாதானம். கவி 175. அலங்காரம் வேண்டாம். பூச்சிகளை கொன்றெடுக்கும் பட்டு வேண்டோம். பூவகைகள் உற்பத்தி தொழிலாய் கொள்ளோம். ஆச்சரியம் ஏனோ ஆராய்ந்து பாரீர். அலங்காரம் செய்து பிறர் மனதை ஈர்க்கும் நீச்ச குணம் யாருக்கு அன்றிருக்கும்? நித்திய அனித்தியங்கள் அறிந்து எண்ணம், பேச்சு, செயல் இவை மூன்றும் ஒன்றுக்கொன்று பிறளாது செயல்படுத்தும் அக்காலத்தில். விளக்கம்: லட்சக்கணக்கான புழுக்களை கொன்று அதனால் கிடைக்கும் பட்டு நமக்கு தேவையில்லை. வாழ்க்கைக்கு அவசியமில்லாத பொருள் பட்டு. மனிதன் பட்டு இல்லாமல் வாழ முடியும். மேலும் பூக்கள் உற்பத்தியையும் ஒரு தொழிலாக கொள்ள மாட்டோம். இதனால் நீங்கள் வியப்போ ஆச்சரியமோ அடையாதீர்கள். எண்ணம், சொல், செயல்களில் ஒழுக்கமும் அவைகள் ஒன்றுக்கொன்று முரணாகாதவாறு வாழும் பழக்கமும், தேவை எது, தேவையற்றது எது எனவும், மாறக்கூடியவை எவை, மாறாது நிலைப்பவை எவை எனவும் அறிந்து மனிதர்கள் வாழும் அந்த காலத்தில் பூக்கள், பட்டு, நகை மற்றும் அலங்கார பொருட்களை உபயோகித்து அதன் மூலம் பிறர் மனத்தை கவரும் நீச்ச குணம், இலி குணம் எவருக்கும் இருக்காது. நித்தியம் எது, அனித்தியம் எது, தேவை எவை, தேவையற்றவை எவை, எந்த அளவு தேவை என்று திட்டவட்டமாக அறிந்து அதற்கேற்றபடி எண்ணம், சொல், செயல்களை பழக்கி ஒவ்வொருவரும் கடமையை உணர்ந்து செயலாற்றி வாழும் அக்காலத்தில் எல்லா வாழ்க்கை முறைகளும் சரியாக இருக்கும். வாழ்க வளமுடன்.